ஹாய் ஆல். கூகுளில் இப்போ வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 50 பில்லியன் வெப்சைட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜஸையும் கூகுள் எப்படி கண்டுபிடிக்குது? இதுக்கு ஒரு பவர்ஃபுல் மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் தான் XML சைட் மேப். இந்த வீடியோவில் XML சைட் மேப்னா என்ன, அதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் சிம்பிளாக லைவ் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மேப் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும். வாங்க ஃபர்ஸ்ட் சைட் மேப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சைட் அப்படின்றது வெப்சைட், மேப் அப்படின்றது கைடன்ஸ் மாதிரி. நீங்க கூகுளுக்கு உங்க வெப்சைட்டோட கைடன்ஸ் கொடுக்குறீங்க. கிளியரா சொல்லணும்னா சைட் மேப் அப்படின்னா உங்க வெப்சைட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் பேஜஸோட லிஸ்ட். அதாவது இந்த பேஜஸ் எல்லாம் என் வெப்சைட்ல இருக்கு, இதெல்லாம் கிரால் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சர்ச் இன்ஜின்ட்ட சொல்றது. இந்த சைட் மேப் ஏன் யூஸ்ஃபுல்? எக்ஸாம்பிளுக்கு உங்க வெப்சைட்ல ஒரு 100 பேஜஸ் இருக்கு. கூகுள் இன்டர்னல் லிங்க் ஆர் எக்ஸ்டர்னல் லிங்க் ஃபாலோ பண்ணி உங்க வெப்சைட்ல இருக்க 80 பேஜஸ் ஃபைண்ட் பண்ணிருச்சு. ரிமைனிங் இருக்கிற 20 பேஜஸ் ஃபைண்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அதுல இன்டர்னல் லிங்க் எதுவும் கொடுக்கல, இல்ல கண்டென்ட் ரொம்ப தின்னா இருக்கு. அப்படின்றப்போ அந்த ரிமைனிங் பேஜஸ் ஃபைண்ட் பண்ண முடியல. ஸோ அப்போதான் கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சைட் மேப்பை யூஸ் பண்ணி ரிமைனிங் 20 பேஜஸை ஃபைண்ட் பண்ணும். நெக்ஸ்ட், சைட் மேப்ல என்னெல்லாம் இருக்கும்? சைட் மேப்னா ஒரு XML ஃபைல். அதுல வெப்சைட்டோட URL, பேஜோட லாஸ்ட் அப்டேட் டேட், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது, அந்த பேஜஸோட ப்ரையாரிட்டி லெவல் என்ன, இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல இருக்க எல்லா டேக்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு ஃபைலில் XML சைட் மேப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் XML சைட் மேப்போட வெர்ஷன். செகண்ட் லைன் எல்லா URLஸும் URL செட்டில் இருக்கும், சைட் மேப் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணியிருக்குன்னு நீங்கள் சர்ச் இன்ஜின்ட்ட சொல்கிறது. இந்த 2 லைன்ஸும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த URL செட் டேக் நம்ம சைட் மேப்ஸ் எல்லாத்தையும் கண்டெயின் பண்ணுற டேக். இந்த டேக் இல்லைன்னா சைட் மேப் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட், URL டேக். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது ஒரு பேரண்ட் டேக். இதுக்கு கீழே தான் நம்ம URL எல்லாத்தையும் சைல்டு டேக்காக கொடுக்கணும். லொகேஷன் டேக், இதுவும் இம்பார்ட்டன்ட். இதில் தான் ஆக்சுவல் பேஜோட URL கொடுக்கணும். அப்புறம் கரெக்டான ஸ்டேட்டஸ் கோட் யூஸ் பண்ணணும். லைக் HTTP ஆர் HTTPS அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட ஃபைலில் லொகேஷன் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி என்னோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபிஃப்த்து, லாஸ்ட் மாடிஃபிகேஷன் டேப். இது ஆப்ஷனல் தான். இதில் எந்த URL கொடுக்குறோமோ அதோட லாஸ்ட் அப்டேட் டேட் எப்போன்னு சொல்லணும். லாஸ்ட் அப்டேட்னா அந்த பர்டிகுலர் URLோட பேஜை எப்போ மாடிஃபை பண்ணணும்னு சொல்லணும். இது சைட் மேப் கிரியேஷன் டேட் இல்லை. ஸோ கூகுள் கண்டென்ட் ஃப்ரெஷ்னஸை தெரிஞ்சுக்க இது ஹெல்ப் பண்ணும். இப்போ என்னோட ஃபைலில் நான் லாஸ்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்ற டேக் கொடுத்துட்டு என்னைக்கு நான் என் கண்டென்ட்டை லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணேன் அப்படின்ற டேட்டை கொடுத்துட்டு லாஸ்ட் மாடிஃபிகேஷன் டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சிக்ஸ்த்து, சேஞ்ச் ஃப்ரீக்வன்சி டேக். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்கள் பேஜை எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லணும். இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹார்லி, டெய்லி, வீக்லி, மந்த்லி ஆர் இயர்லி. இது ஒரு ஹிண்ட் மாதிரி தான். கூகுள் இதுக்கு ஒபே பண்ணாது. சம்டைம்ஸ் ஹார்லி பேஜ் லெஸ் ஸ்க்ரால் ஆகும், ஏர்லி பேஜ் அதிகமாகவே க்ரால் ஆகும். ஸோ இப்போ என்னோட ஃபைலில் சேஞ்ச் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற டேக் கொடுத்துட்டு நான் மந்த்லி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஃப்ரீக்வன்சி டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனல் ஒன், ப்ரையாரிட்டி டேக். இதுவும் ஆப்ஷனல் தான். இது எந்த இம்பார்ட்டன்ட் பேஜுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு கூகுளுக்கு சொல்கிறது. இதோட வேல்யூ பார்த்தோம்னா 0.1 1.0 வரைக்கும் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா இது ரேங்கிங்கை அஃபெக்ட் பண்ணாது. இது நம்ம வெப்சைட்குள்ளே இருக்கிற எந்த இம்பார்ட்டன்ட் பேஜுக்கு ஃபஸ்ட்டு க்ரால் ஆகணும்னு டிசைட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வேல்யூ 0.1 ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் ப்ரையாரிட்டி வேல்யூ 0.0 வரைக்கும் இருக்கும். என்னோட ஃபைலில் ப்ரையாரிட்டி அப்படின்ற டேக் கொடுத்துட்டு 1.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரையாரிட்டியை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஏன் 1.0 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது என்னோட ஹோம் பேஜ். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்னு நான் சர்ச் இன்ஜினுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ரிமைனிங் சர்வீஸ் பேஜஸ்க்கு நீங்கள் ப்ரையாரிட்டி வேல்யூ அதுக்கு கீழே கொடுத்துக்கலாம். 0.9, 0.8, 0.7 அந்த இம்பார்ட்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா XML சைட் மேப்பில் நீங்கள் 50,000 URL வரைக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் XML ஃபைல் சைஸ் 50 MB வரைக்கும் இருக்கலாம். உங்கள் வெப்சைட்டில் 50,000க்கு மேலே URL இருக்குன்னா சைட் மேப் இண்டெக்ஸ் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி 2 சைட் மேப்ஸ் டேக்காக பிரிச்சுக்கலாம். இப்போது என்னோட ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா சைட் மேப் இண்டெக்ஸ் அப்படின்ற டிஃபால்ட் கோடை கொடுத்துருக்கேன். அடுத்து சைட் மேப் டேக் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதில் உங்கள் வெப்சைட்டோட URL, லாஸ்ட் மாடிஃபிகேஷன், ப்ரையாரிட்டி லெவல் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு சைட் மேப்பில் நீங்கள் 50,000 URL வரைக்கும் வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு 50,000 URLக்கு மேலே போகுது அப்படின்றா நெக்ஸ்ட்டு சைட் மேப் அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அதர் URLs எல்லாத்தையும் இங்கே கொடுத்துக்கலாம். ஃபைனலாக சைட் மேப் இண்டெக்ஸ் அப்படின்ற டேகை க்ளோஸ் பண்ணிடுங்க. XML சைட் மேப் டேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இதை யூஸ் பண்ணால் கூகுள் உங்கள் சைட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பேஜஸை பெட்டராக க்ரால் பண்ணும். நீங்கள் 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சைட் மேப் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட், நான் க்ரியேட் பண்ண கூட sitemap.xmlனு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது ஹோஸ்டிங் பேனல் போயிட்டு ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பப்ளிக் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போது சைட் மேப் விசிபிள் ஆகிடும். செகண்ட் மெத்தட், நீங்கள் டைரெக்டாக XML சைட் மேப் ஜென்ரேட்டர் வெப்சைட் போயிட்டு உங்கள் URLை பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைட் மேப் கோட் ஜென்ரேட் ஆகிடும். அதை சேவஸ் XML சைட் மேப்னு கொடுத்துருங்க. இப்போது சைட் மேப் ஜென்ரேட் ஆகிடும். சேம் ஹோஸ்டிங் பேனல் போயிட்டு ஃபைல் மேனேஜரில் பப்ளிக் கீழே ஃபைல் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது சைட் மேப் இதுலேயும் ஜென்ரேட் ஆகிடும். தென் ரியாக்ட் வெப்சைட்டாக இருந்தால் ஆல்டர்னேட்டாக இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். XML சைட் மேப் கூட காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் வெப்சைட்டை எடிட்டர் ஃபைல் எதுலையாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் VS கோட் யூஸ் பண்ணுறேன். இப்போது பப்ளிக் ஃபோல்டருக்கு கீழே நியூ ஃபைல்னு கொடுத்துக்கோங்க. அதை sitemap.xmlனு கொடுத்துக்கோங்க. தென் காப்பி பண்ண கூட பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது உங்களுக்கு XML சைட் மேப் விசிபிளாக இருக்கும். இன்கேஸ் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டாக இருந்தால் நீங்கள் ரேங்க் மேத் பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ரேங்க் மேத்தில் சைட் மேப் செட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைட் மேப் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓவராலாக சைட் மேப் ஜென்ரேட் பண்ணால் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். அதுக்கு உங்கள் வெப்சைட்டோட இம்பார்ட்டன்ட் URLs எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் XML சைட் மேப்னு ப்ராம்ப்ட் பண்ணலாம். நீங்கள் மேனுவலாக ஜென்ரேட் பண்ண கோட் இல்லைனா ChatGPT கொடுத்த கோடை வேலிடேட் பண்ணணும். அதுக்கு அகைன் ChatGPTயில் வேலிடேட் மை XML சைட் மேப்னு ப்ராம்ப்ட் கொடுங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சைட் மேப்பில் எரர் வராது. இந்த வேலிடேட் பண்ண XML சைட் மேப்பை கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணணும். அதுக்கு கூகுள் சர்ச் கன்சோல் லாகின் பண்ணிவிட்டு சைட் மேப் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தால் sitemap.xmlனு கொடுத்துக்கோங்க. ஆர் வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருந்தால் ரேங்க் மேத் பிளகினில் விசிபிளாக இருந்த சைட் மேப் பாத்தை காப்பி பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. இதுதான் XML சைட் மேப் சப்மிட் பண்ணுற ப்ராசஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.